இவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இனிமேல் காங்கிரஸ் வந்தாக்கா வந்து நம்மதெல்லாம் ஜப்தி பண்ணி நம்மளை இது பண்ணி விட்டுருவாங்களா? எந்த அடிப்படையில் இவர் சொல்றாரு? முதல் தீவிரவாதம், இந்திய நாட்டின் முதல் தீவிரவாதம் மகாத்மா காந்தியை சுட்டது யாரு? முஸ்லீமா? ஒழுங்கா பதில் சொல்றாரா இவரு? பார்லிமெண்ட் ஆப்போசிஷன் கேட்டா பதில் சொல்றாரா? முகவா மொய்த்ரா எந்த கேள்விக்கு மேல கேள்வி கேட்டா வந்து காசை வாங்கிட்டா, லஞ்சம் வாங்கிட்டா கேள்வி கேட்குது. நீங்க நல்ல பிரதமர் தானே, நீங்க உட்கார்ந்து பதில் சொல்லுங்க. போன 10 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? எந்த கேள்வி இல்லை. 140 கோடி மக்கள் என்னோட பரிவார், பாயோ பெஹனோ, 140 கோடி மக்கள் என் பரிவார். அந்த 140 கோடி மக்களும் கேட்குறாங்க, போன 10 வருஷத்துக்கு நீ என்ன பண்ண? உங்களுக்கு 10 வருஷம் கோல்டன் பீரியட்ஸ் எங்கே கூட வல்லரசாகவே நீங்க பிச்சைக்கார நாடாக்கின்னு போறீங்க நம்ம நாட்டை. இதுல நீங்க வந்து குற்றம் சாட்டுறீங்க. காங்கிரஸ் வந்துச்சுனாக்கா அவங்க வந்து எல்லாரும் பிடிங்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? 9 வாட்டி வரீங்க தமிழ்நாடுக்கு, ஒரு வாட்டி வரல. மழை பெஞ்சது. குஜராத்துக்கு ஓடுனீங்க ஃப்ளைட்ல, 1000 கோடி இமிடியேட் சாங்ஷன் பண்றீங்க. இல்லையா? நாங்களாவது உங்களை வந்து கொஞ்சம் பேசுறோம். வடநாட்டில் உங்களை சிறப்பால் அடிக்கிறாங்க, உங்க போட்டோ போட்டு கிழிக்கிறாங்க, திட்டுறாங்க அசிங்கமா. அந்த அளவுக்கு மக்கள் நொந்து போயிருக்காங்க. உங்க ஆட்சியில வந்து மக்கள் நொந்து போயிருக்காங்க. யாருமே சந்தோஷமா இல்லை. ஆனா நீங்க வந்து பொய்யா சொல்லி இன்னும் மக்களை நம்ப வச்சுன்னே இருக்கீங்க. சில மக்கள் நம்புறாங்க. அது இவ்வளவுதான். இவ்வளவு பெரிய பாரத நாடு நம்புது. இவ்வளவு மக்கள் நம்புறதை வச்சு நீங்க ஆட்டம் போறீங்க. இது ஒரு ஃபேக் தானே இவர் சொல்றது? இது வரைக்கும் இவர் சொன்னது எல்லாமே ஃபேக் தான். நீங்க 2024 என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்துச்சுனாக்கா அந்த பணத்தை எல்லாம், அந்த இது சுவிஸ்ல இருக்கிற பணத்தை எல்லாம் வந்து மீட்டு கொண்டு வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் போடும். அது ஒரு ஃபேக் நியூஸ். ஒரு வருஷத்துக்கும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். 10 வருஷம் ஆச்சு. 20 கோடி பேர் உருவாக்குறாங்களா? 10 லட்சம் பேர் வேலை தூக்குனது தான் மிச்சம். புல்டோசர்லாம் விட்டு இடிச்சது எல்லாம் முஸ்லீம் வீடு. யாரு? உத்தரப்பிரதேசத்தில் இவங்க ஆட்சி தானே. மணிப்பூரில் கொளுத்துறாங்க. மக்கள் பெண்களை வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு போகிறாங்க. இவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இனிமேல் காங்கிரஸ் வந்தாக்கா வந்து நம்மதெல்லாம் ஜப்தி பண்ணி நம்மளை இது பண்ணி விட்டுருவாங்களா? எந்த அடிப்படையில் இவர் சொல்கிறாரு? அந்த அடிப்படை என்ன? அந்த உண்மையை கூட வெளியில் சொல்லுங்க அவருக்கு. ராஜஸ்தானில் முதல்ல இவருக்கு ஹோப்பே போயிடுச்சுங்க. இப்போது ராஜபுத்திரன் இழிவாக பேசிட்டாங்களா? ராஜபுத்திரர் வந்து சுதந்திர டைமில் வந்து வெள்ளைக்காரனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களை எவ்வளோ கேவலமான பேச்சு. ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் பேசின பேச்சு, அந்த புறம்போக்கை வந்து வெளியில் எழுதுன்றாங்க. அவனை வச்சா நீங்கள் எலெக்ஷனில் நாங்கள் ஓட் போட மாட்டோம்னு அவ்வளோ பகிரமாக சொல்லிட்டாங்க. போய் முதல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ண சொல்லுங்க. மணிப்பூரில் போய் பப்ளிக் உள்துறை அமைச்சர் போனார். உள்ளே போக முடிஞ்சதா இவரால்? டயரெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு இவருக்கு கிட்ட போயிருந்தா இவரே கண்டம் பண்ணிருப்பாங்க. ஓட விட்டானுங்க. இதெல்லாம் பண்ண முடியாதவனுங்க காங்கிரஸ் வந்தாக்கா இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. அதை நல்லது பண்ண சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று இந்து முஸ்லீம், பாகிஸ்தான். ஏதோ நாங்கள் போய் அப்படியே பாகிஸ்தானை போய் அப்பப்போ போயிட்டு சைக்கிள் மெரிச்சின்னு போய் பாகிஸ்தான் போய் பார்த்துக்கிற மாதிரி. வந்தேரிங்க யார்? நாங்களா? வந்தேரிங்கன்னு சொல்றது இவங்களுக்கு இருக்க பட்டம். இது வந்தேரிங்க நாங்க இல்லை. நாங்களா தீவிரவாதிங்க? முதல் தீவிரவாதம், இந்திய நாட்டின் முதல் தீவிரவாதம் மகாத்மா காந்தியை சுட்டது யாரு? முஸ்லீமா? நத்துராம் கோட்ஸே யார்? இவங்க கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க எந்த டிபேட்ல உட்காந்தா இல்லை எதிரில் பேசுறேன்னா விடுறதே இல்லை. பேசினாக்கா அவன் வந்து உண்மையை சொல்லிடுவா. இவங்களுக்கு மூஞ்சில கரிய பூசுவாங்க சொல்லி அது இல்லை. டிபேட்ல உட்காரவன பேச விட்டாதான் உண்மை வெளியில வரும். இவங்களுக்கு பயம். 100% இங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கம்மா இந்த 10 வருஷத்துல. தோல்வி 100% வந்துருச்சு. இவங்க திருட்டுத்தனம் பண்ணாம நியாயமான எலெக்ஷன் வந்து பண்ணாங்கனாக்கா, ஈவன் எல்லாம் இந்த இடி, இந்த சிபிஐ, இந்த அப்புறம் இருக்கிற இந்த எல்லாமே தேர்தல் ஆணையம், இவங்க எல்லாமே வந்து நியாயமா இந்திய நாட்டு மக்களுக்காக நியாயமா அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்கனாக்கா ஜெயிக்கிறது வந்து தூரம். பாரதிய ஜனதா பார்ட்டி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப தூரம். அவங்க நினைக்கிற சீட் கூட எட்ட முடியாது. இவங்க எங்க ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு எதிர்கட்சியை பேச விட்டானுங்களா இவங்க 10 வருஷத்துல? இப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துன்னு இருக்கேன். பிரதமர் இப்படி இன்டர்வியூ கொடுத்துருக்காரா உங்க சேனலுக்கான? உங்க சேனல் இல்ல கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, இதுக்கு காரணம் என்ன? இப்ப உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. இப்போ கொடுக்குறாரு அப்படின்னாக்கா நம்ம வேலை இருந்து போகுது. இனி நான் வந்து பாரத பிரதமர் மோடி இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷன். பாரதிய ஜனதா தலைவர் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர். இவரை தூக்கி விட்டவங்க தான் யாரை இவர் மதிச்சிருக்கார்? இன்னைக்கு இவர் வாழ்றாருன்னா, பிரதமரெல்லாம் வாழ்றாருனாக்கா அன்னைக்கு வந்து அத்வானி எல்லாம் வந்து சேர்ந்தாலே இவர் வாழ்றாரு. அத்வானிக்கு மதிப்பு கொடுத்தாரா? ஏறி வந்து ஏனி எட்டு வச்ச மனுஷன் மக்கள் எங்க பார்ப்பாங்க? இவர் மக்களுக்காக இல்லைங்க. அந்த 4 பேர் எல்லாரும் சொல்ற மாதிரி 4 பேர், அதானி, அம்பானி, இந்த 4 பேர் தான். அவங்க மட்டும் நல்லா இருக்கணும்.
மக்களாவது மண்ணங்கட்டியாதுன்றார். இது நான் சொல்றதால நம்ம நாட்டு மக்கள் என்ன மன்னிக்கணும், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். மக்களாவது மண்ணங்கட்டியாதுன்றார். நான் அந்த இது ஏன் பார்லிமெண்ட்ல தூக்கி காட்டல? ராகுல் காந்தி யாரோட உட்காந்துருக்காரு? நீங்க மக்களோட மக்கள் எங்களோட சேர்ந்து உட்காந்து இருந்தீங்க. அம்பானி அதானி இவங்களோட ஃப்ளைட்ல ஹாயா போறீங்க. ஏழையோட மகன் தானே நீங்க சொல்றீங்க உங்களை. நான் ஏழையோட மகன் தான், உங்க முன்னாடி ஏழையா தான் நிக்கிறேன். இன்னும் கூட உழைச்சின்னு இருக்கேன், கடை வச்சுன்னு இருக்கேன், சம்பாதிச்சுன்னு இருக்கேன், என் குடும்பத்துக்கு சம்பாதிச்சுன்னு இருக்கேன், என் மனைவி என் மக்களுக்காக சம்பாதிச்சுன்னு இருக்கேன். ஒரு சின்ன இதுல தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். நீங்க இந்த நாட்டுக்கே பிரதமர், இங்க எனக்கு வந்து முதலமைச்சர் சிஎம் மு.க. ஸ்டாலினாக்கா ஒட்டுமொத்த என் பாரத நாட்டுக்கே நீங்க தான் பிரதமர். அப்போ நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கணும். சரி, 9 வாட்டி வந்துட்டீங்களே, ஓடி ஓடி வந்தீங்களே. நாங்க மழையில கஷ்டப்பட்டு பாடுபட்டுமே. ஒரு வாட்டி உங்க ஆளுங்க வந்தாங்க 12,000 கோடினாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சில 37,000 கோடினாங்க. என்ன கொடுத்தீங்க நீங்க? அவனா 4,000 கோடி 4,000 கோடி 4,000 அதை கணக்காட்டு 4,000 கோடிங்கிறது மானியம் ஒரு மாநிலத்தை கொடுக்குறது. நம்ம நாட்டில் ஒட்டுமொத்தம் ஒரு 30 இருக்கும் மாநிலங்கள். மொத்த பாரத நாட்டில் 32 மாநிலங்கள். அது 32 மாநிலங்களுக்கும் கொடுக்குற காசு தான் அந்த 4,000 கோடி. எல்லாமே அவங்க அந்த மாநிலத்தை சரி பண்ணீங்கன்னு மழைக்காக கொடுக்குறதா, அது வெள்ளத்துக்காக கொடுக்குறதா, வருஷம் கொடுக்குறது வேலை பண்ணீங்க. ஆனா இது என்ன பேரிடர் இது வந்தது? இதை ஒரு தேசிய பேரிடர்னு அறிவிக்க முடியாத ஒரு பினான்சியல் மினிஸ்டர் அடைஞ்சிருக்கோங்க நாங்க. இதை ஒரு வேற கேவலம் கொஞ்சம் முன்னாடி சொன்னார் ஒரு பெரியவர் ஒருத்தர், தாட்புன்னு ரொம்ப உணர்ச்சி ரொம்ப பங்கிட்டார். உண்மைதானே? இந்த மனுஷன் பார்லிமெண்ட்ல வந்து எத்தனை நாள் வந்து இருப்பார், அட்டெண்டன்ஸ் போட்டு இருப்பார். நான் ஸ்கூலுக்கு போறேன்னா 365 நாள் லீவு தவிர ஒரு 250 நாளாக போயிருப்பேன். இவர் இந்த 10 வருஷத்துல வருஷத்துக்கு 365 நாள், 10 வருஷத்துல எத்தனை ஆச்சு? 3650 நாள் இருந்தார். விடுமுறைகள் அதெல்லாம் போயிட்டு விரல விட்டு எண்ணிடலாம் இவர் எத்தனை வாட்டி வந்தாருன்னு. ஒழுங்கா பதில் சொல்றாரா இவரு? பார்லிமெண்ட் ஆப்போசிஷன் கேட்டா பதில் சொல்றாரா? மொஹவா மொய்த்ரா ஏந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டா வந்து காசை வாங்கிட்டா, லஞ்சம் வாங்கிட்டா கேள்வி கேட்குது. நீங்க நல்ல பிரதமர் தானே, நீங்க உட்கார்ந்து பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க மட்டும் 5 வருஷம் கேட்குறீங்க. போன 10 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? எந்த கேள்வி இல்லை. 140 கோடி மக்கள் என்னோட பரிவார், பாயோ பெஹனோ, 140 கோடி மக்கள் என் பரிவார். அந்த 140 கோடி மக்களும் கேட்குறாங்க, போன 10 வருஷத்துக்கு நீ என்ன பண்ண? அப்புறம் எனக்கு மறுபடியும் 5 வருஷம் பிச்சை கேட்குறீங்க நீங்க. எங்களெல்லாம் பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க ஒட்டு நாட்டு மக்கள். எல்லா விஷயத்திலும் பின்தங்கி போயிடுச்சு. பங்களாதேஷ் விட கீழே இறங்கி போச்சு நம்ம நாடு. கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சப்போ வந்து ஒரு 10 ரூபாய் ஏற்றினா காங்கிரஸ்காரன். சுமிருதி இராணி எல்லாம் என்னென்ன ஆட்டம் போட்டாங்க. கட்டை வண்டியில் வந்தது என்ன, மாட்டு வண்டியில் வந்ததுன்னா இனிமேல் நாங்கள் இப்படி தான் போவேன்னாங்கன்னா, இன்னைக்கு 400 ரூபாய் காங்கிரஸ் டைம்ல இந்த சிலிண்டர் நீங்க 1000 ரூபாய் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ 1200. இப்போ எலெக்ஷன் கிட்ட 200 ரூபாய் கம்மி பண்றீங்க. ஏன் பயம் வந்துருச்சு இல்லை உங்களுக்கு? இந்த பயம் ஏன் முன்னாடி வரல உங்களுக்கு? உங்களுக்கு 10 வருஷம் கொடுங்க, கோல்டன் பீரியட்ஸ். எங்கே கூட வல்லரசாகவே நீங்க பிச்சைக்கார நாடாக்கின்னு போறீங்க நம்ம நாட்டை. இதுல நீங்க வந்து குற்றம் சாட்டுறீங்க. காங்கிரஸ் வந்துச்சுனாக்கா அவங்க வந்து எல்லாரும் பிடிங்கிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் ஆசிஃபா மறந்துடுச்சுமா? இந்த உலகம் இந்த நாடே மறக்காது. ஆசிஃபாது கேஸ், ஹர்தஸ் கேஸ் என்ன நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்துங்க? ஆக்ஷன் எடுங்க சொல்லி கேள்வி கேட்டா என்ன தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருங்க நீங்க. அதெல்லாம் கேட்காத பாய், ஓட் மட்டும் போடு. இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்காது. கேள்வி கேட்டால் உள்ளே போட்டுருவோங்களே. எந்த அளவுக்கு ஒரு புனிதமான அரசியல்னு சொன்னது போய் இன்னைக்கு கண்டமாக அரசியலை சாக்கடைக்கு சொன்னாலும் சாக்கடைக்கு. நான் எவ்வளோ நாசம் பண்ணுவோம், அவ்வளோ நாசம் பண்ணீங்க 10 வருஷம். மறுபடியும் நீங்கள் 5 வருஷம் கேட்கறது நியாயமே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க தயவுசெய்து நீங்களே கையெழுத்து கும்பிட்டுட்டு மக்களுக்கு இந்த ரோடு ஷோ எல்லாம் பண்ணாமல், ஆக்டிங் எல்லாம் பண்ணாமல் நீங்களே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லும்போது நீங்கள் பண்ணல. இப்போ இந்த ஆர்மிக அடிப்படையில் விட்டு போயிடுங்க. ஆனால் நீங்கள் வந்து பொய்யா சொல்லி இன்னும் மக்களை நம்ப வச்சுன்னே இருக்கீங்க. சில மக்கள் நம்புறாங்க. அது இவ்வளோ தான். அது இவ்வளோ பெரிய பாரத நாடு நம்புது. இவ்வளோ மக்கள் நம்புறதை வச்சு நீங்கள் ஆட்டம் போகிறீங்க. உங்களுக்கு இந்த இவிஎம் மிஷின், ஃபேக்கு செய்திகள், பொய்யான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் நின்னீங்கனாக்கா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எத்தனை சீட் வரும்னு. நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். 9 வாட்டி வரீங்க தமிழ்நாடுக்கு, ஒரு வாட்டி வரல மழை பெஞ்சது. குஜராத்துக்கு ஓடுனீங்க ஃப்ளைட்டில், 1000 கோடி இமிடியேட் சாங்ஷன் பண்ணுறீங்க. 6000 கோடி இவங்க கொடுத்தாங்க, தமிழ்நாடு தான் கொடுத்தாங்க. உடனே என் மேலே கேஸ் போடுறாதீங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. கடைக்கு போக முடியல, கடைகளில் தண்ணி, என் கடையிலே தண்ணி.
எத்தனை துணி நாசமாச்சு, ஒரு வீடுக்குள்ளே ஒரு ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி. அவன் பூரா பேசிக் ஐட்டம் பூரா போயிடுச்சு. அவன் வந்து எல்லாமே மறுபடியும் வாங்கணும், மறுபடியும் உழைக்கணும், மறுபடியும் சம்பாதிக்கணும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப நொந்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய தேசிய பேரிடர் மேலே, தேசிய பேரிடர்னு திருப்பி நான் தான் சொல்கிறேன். சொல்ல வேண்டிய நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்லவே இல்லை. அது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னாங்க. ஏன் 2004 வரைக்கும் தேசிய பேரிடர்னு சொல்லலை, எதுவுமே டிசாஸ்டர்னு சொல்ல, நேஷனல் டிசாஸ்டர்னு. ஆனால் என்னைக்கு நம்மளை சுனாமி எஃபெக்ட் பண்ணிச்சோம் 2004 அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேசிய பேரிடர்னு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ இது அதுக்கு ஈக்குவல் தானே. இங்கே 4 நாள், அப்புறம் சவுத் சைடில் 4. இவ்வளோ கஷ்டப்பட்ட டைமில் நீங்கள் ஒன்றுமே ஹெல்ப் பண்ணாமல் இப்போ வந்து எனக்கு இன்னொரு 5 வருஷம் கொடுங்க, தமிழ்நாடே நான் அப்படியே மாற்றிடுவேனாக்கா, அப்போ மாற்றா நீங்கள் இனிமேல் என்னத்தை மாற்ற போகிறீங்க? ஸோ 100% உங்களுக்கு எல்லாமே போய் தான். நம்ம உள்துறை அமைச்சர் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி 15 லாக் ஒருத்தர் ஜும்லா அது யார் கொடுக்க முடியும்? அது பொய்யான விஷயம், அது யாரால கொடுக்க முடியும்? தேர்தல் ஜும்லா. அவர் மட்டும் தான் உண்மையாக பேசினார் அந்த டைம்ல. இப்போ அவர் பேசுறது எல்லாமே யூபியிலேருந்து எல்லாத்துலேருந்து. அவர் வந்து முஸ்லீம்ஸ் மட்டுமே வந்து புல்டோசர் போட்டு இடிச்சு அனுப்பலைங்க யூபியில். ஹிந்துஸ் தான், அதாவது இவங்களை யார் வந்து ஆதரிக்கலையோ அவங்க வீடுங்களே தான் எடுத்து தந்தாங்க. நியூஸில் வருது. நீங்கள் எத்தனை தான் செய்தி சேனல்கள் வந்து விலைக்கு வாங்கி வச்சிங்கனாலும் ஒரு சில நல்ல சேனல்காரங்க இன்னும் வீடோ இருக்காங்க, இன்னும் நல்ல பத்திரிகைக்காரங்க இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் வந்து சரியான தகவலை மக்கள்கிட்ட சேர்த்துன்னு இருக்காங்க. அதனால நீங்கள் இன்னும் வந்து ஏன் உங்களுக்கு வடநாட்டிலே அந்த இது இல்லையா? நாங்களாவது உங்களை வந்து கொஞ்சம் பேசுகிறோம். வடநாட்டில் உங்களை செருப்பால் அடிக்கிறாங்க, உங்கள் ஃபோட்டோ போட்டு கிழிக்கிறாங்க, திட்டுறாங்க அசிங்கமா. அந்த அளவுக்கு மக்கள் நொந்து போயிருக்காங்க. உங்கள் ஆட்சியில் வந்து மக்கள் நொந்து போயிருக்காங்க. யாருமே சந்தோஷமா இல்லை. சும்மா வந்து சொல்லலாம். இப்போ நான் ஓட் போட்டது யாருக்கோ, நான் வந்து அவருக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. இருக்கிற ஃபேக்ட் இதுதான் நடந்தது இருக்கு. இதுதான், இதை மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் வந்து தோல்வி பயத்தில் தான் வந்து காங்கிரஸ் வந்துட்டாக்கா முஸ்லீம்கள் வந்து அதை பிடிங்கிட்டு இதை பிடிங்கிட்டு அவங்க இருக்கிறது ஆகிடும் அதெல்லாம் சொல்கிறதுனா அதுவும் ஒரு பொய் தான். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பொய்யில் இது ஒரு பொய். எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும். ஏன்னா எதுவுமே நான் இது பண்ணிட்டேன், நல்லது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு நாதி இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த பொய்யே வந்து சொல்கிறீங்க காங்கிரஸ் வந்தா அப்படின்னு சொல்லி எங்களை பயமுறுத்தி அவங்க பக்கம் திருப்பி அவங்களுக்கு ஓட்டு விடட்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது நடக்காதுங்க.